குலத்தை மீட்பதற்காக, உன்னையும் என்னையும் மீட்பதற்காக சிலுவையிலே தொங்கப்பட்டார். கன்னத்திலே அடித்து தாரி செய்த பாவங்களுக்காக முள்முடி அவர் தலையில் வைக்கப்பட்டு கண்களை பாதித்தது. நான் வாயினால் செய்த பாவத்திற்காக வாயிலும் கன்னத்திலும் அடிக்கப்பட்டார். முள்மூடி தலையில் ஓங்கி அறைந்தார். செய்த கொடூரமான பாவங்களுக்காக, கால்நடையில போய் செய்த பாவங்களுக்காக கால்களிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டார். கைகளில் செய்த பாவங்களுக்காக கைகளிலே ஆணியால் அடிக்கப்பட்டு, இருதயம் பொல்லாதவைகளை சிந்தித்ததனாலே ஈட்டியால் குத்தப்பட்டார். இந்த பாடுகள் எல்லாம் நம் ஒவ்வொருவருக்காக. அருமையான சகோதரனே, சகோதரியே, பெற்றோரே, சிறுவர்களே, இந்த பாடுகள் எல்லாம் நமக்காக நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். காற்றும் கடலும் அவர் சொல்லாடெங்கும் சாத்தானின் தேனை அவர் முன்பும் முடங்கும். வல்லமை உள்ளவர் என் மௌனமா, பிதாவே, ஏன் என்னை கைவிட்டு? பிதாவே, பிதாவே, ஏன் என்னை கைவிட்டு? இயேசு கதறினார் ஐயா, இயேசு கதறினார் ஐயா. ஒரு பாவமும் அறியாதவர், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவர், இந்த பூமியிலே குழந்தையாய் பிறந்து மனிதனாய் வளர்ந்து எல்லோருக்கும்
நன்மை செய்த தெய்வம் ஐயா. குருடருக்கு பார்வை கொடுத்தார், செவிடரை கேட்க பண்ணினார், ஊமையரை பேச வைத்தார், முடவர்களை நடக்க செய்தார், குஷ்டரோகியை தொட்டு சுஸ்தமாக்கினார் ஐயா. சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கிட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன் ஐயா. இந்த உலகத்திலே பாவம் மிகுந்தியானபடினாலே தேவன் படைத்த மனுஷன் செம்மையானவனாய் தேவன் படைத்தார். ஆனால் மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவர் வேண்டாம் என்று விலக்கினதை மனிதன் இன்றைக்கு அதுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக இந்த பூமியிலே பாவம் பெருகினது ஐயா. எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்தவர்களாய் போனபடினாலே பிதாவாகிய தேவன் நம்மை எல்லாம் படைத்தது நிமித்தமாக நாம் படைத்த மக்களை பாவத்தினால் வருகிற தண்டனை நிமித்தம் அவன் மரணத்துக்குள்ளே போய்விடக் கூடாது என்பதற்காக ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும் ஐயா. ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்கு ஒரு பலி இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டும். அது ஆட்டின் ரத்தமோ, ஒரு கோழியின் ரத்தமோ, மாட்டின் ரத்தமோ மனுஷனுடைய பாவத்தை போக்கக்கூடியதா இல்லையா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு சர்வ லோகத்திற்கும் ஒரே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார் ஐயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கமே மனிதனுடைய பாவத்தை போக்கி அவனுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும்படியாய், அவனுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய். என்ன விடுதலை என்றால் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஐயா. இன்றைக்கு பாவம் செய்த மனிதன் எங்கெங்கோ ஓடி பார்க்கிறான், நிம்மதியை தேடி ஓடுகிறான் ஐயா. நீ தேடி நிம்மதி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே உண்டு ஐயா. பாவம் செய்து குடித்து வெறித்து விபச்சாரம் செய்து வாழ்க்கையே நாசமாய் போய் கெட்டு போய் உன் உடல் கெட்டு போய் சீரழி போய் ஐயோ எனக்கு வாழ்க்கை கிடையாதா, இனி ஒரு விமர்சனம் வராதா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏங்கி தவிக்கலாம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இலவசமான விடுதலையை தருகிறார் ஐயா. ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை போக்கக்கூடிய ஒரே ரத்தம், தூய்மையான ரத்தம், இந்த கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தம் ஐயா. மனுஷனுடைய பாவத்தை போக்கக்கூடியதா இருக்கிறது ஐயா. ஐயா, இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கிறீர்களா? இன்றைக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து உங்கள் கிராமத்தை தேடி, உங்கள் நகரை தேடி, உங்கள் வீட்டை தேடி இயேசு உங்கள் அருகிலே வந்திருக்கிறார் ஐயா. நீங்கள் எந்த பாவத்திற்கு அடிமைப்பட்டவரா இருக்கிறீர்கள்? ஒருவேளை குடிக்கு இருக்கலாம், ஒருவேளை சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையா இருக்கலாம், ஒருவேளை விபச்சாரமா, வேசித்தனமா, சண்டையா, சச்சரவா, பலவிதமான சாபக்கேடா, வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் அதை போக்கடித்து விடுதலை கொடுத்து மனிதனுக்கு உயிரை கொடுக்கிற தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் ஐயா. எந்த ஒரு மனுஷன் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறானோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு அவதாரத்திற்கும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கிறது ஐயா. பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரே அதிகாரம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டு. அவருடைய ரத்தத்தின் வல்லமைக்கு உண்டு ஐயா. இதை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர் வாழ்க்கையிலே அவர்கள் பாக்கியவங்களாய் மாறுகிறார்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏன் ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் வாழ்க்கை மாறுகிறது, அவனுடைய நடை உடை பாவனை மாறுகிறது, அவனுக்கு ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது ஐயா. இதுதான் பரலோக ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கிறது ஐயா. அப்படியானால் இந்த உலகத்தில் பாவத்தோடு வாழ்ந்து பாவத்தின் முடிவில் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மரணத்தை யாரெல்லாம் சம்பாதிப்பார்கள் என்று சொன்னால் இதுதான் நரகம் ஐயா. இந்த நரகத்தில் யார் போவார்கள் என்றால் குடித்து வெறித்து சண்டையிட்டு கொலை செய்து மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி மற்றவருடைய மனைவியை அபகரித்து விபச்சாரம், வேசித்தனம், காம களியாட்டு, கொலை, கொள்ளை, பலவிதமான கற்பழிப்பு, இப்படிப்பட்ட பாவத்தில் விடுகிற ஒவ்வொரு மனுஷனும் இந்த நரகத்துக்கு போவது நிச்சயமையா. அப்படியானால் இந்த நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உன் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே அவதரித்தார் ஐயா. அவதரித்தது மாத்திரமல்ல,
மனுஷனுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஆனால் ரோமாபுரிய பேரரசர்கள் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார்கள். அவரை அடித்தார்கள், சித்திரவதை செய்தார்கள், அவர் மரணத்தை சந்தித்தார். நீங்கள் பார்க்கிறீர்கள் எதற்காக இந்த கோர காட்சி என்றால் உனக்காகவும் எனக்காகவும் ஐயா, உன்னையும் என்னையும் விடுதலையாக்குவதற்காக தான் இயேசு இந்த பாவமான இந்த சாபமான முள்முடியும் இந்த கோரமான காட்சி உங்களுக்கும் எனக்காக தான் ஐயா. இது யாருக்கு வர வேண்டிய தண்டனை என்றால் உலகத்திலே பாவம் செய்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த தண்டனை தான் முடிவு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த மனிதனை படைத்தது நிமித்தமாக இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாபத்தையும் மரணத்தையும் கொடுக்க கூடாது என்பதற்காக நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக கிருபாதர பலியாக சிலுவையிலே அடிக்கப்படும்படியாய் அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்படியாய் இந்த பூமியிலே சிந்தப்பட்டிருக்கிறது ஐயா. இதை பார்த்தீர்களே பிரியமானவர்களே, இயேசு மரித்தார், உண்மைதான். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். சரித்திரம் எல்லாம் சொல்லுகிறது. இந்த உலகம் மறிக்க முடியாது. அவர் பிறந்ததற்கான இடம் இருக்கிறது. அவர் மரித்ததற்கான கல்லறை இன்றைக்கும் திறக்கப்பட்டதாகவே இருக்கிறது ஐயா. இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் மகாக்கள் மரித்தார்கள். அவர்கள் கல்லறை இன்றைக்கும் இல்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனுடைய பாவத்துக்காக மரித்தவர். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் ஐயா. அந்த கல்லறை இன்றைக்கும் திறந்ததாகவே இருக்கிறது. அதை யாரும் மூடுவதற்கு இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையில் இல்லை. அவர் மரித்தார் உண்மை, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் ஐயா. அந்த தெய்வத்தை தான் நீங்க பார்க்க போறீங்க. மரித்த இயேசுவை நீங்க பார்த்தீங்க. அவர் மரித்தார் உண்மை, சரித்திரம் எல்லாம் சொல்லுகிறது. அவர் மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அந்த காட்சியை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பாருங்கள் பிரியமானவர்களே, இது ஒரு நாடகமா நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் நிஜ வாழ்க்கை